என் பெயர் பிரியா. நாங்கள் 2 சகோதரிகள். எங்கள் வீடு ஒரு சிறிய ஊரில் இருந்தது. என் அக்கா லதா ஒரு பெரிய நகரத்தில் திருமணம் ஆகி தன் கணவர் ராஜேஷுடன் அங்கே வசித்து வந்தாள். நான் +2 முடித்த பிறகு அருகிலுள்ள கல்லூரியில் சேர விண்ணப்பம் செய்தேன். ஆனால் என் அக்கா என்னை ஒரு பெரிய நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியில் சேர்த்து விடுவதாக வற்புறுத்தினாள். அவள் என் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தாள். சேர்க்கை கிடைத்ததும் தன் வீட்டிலேயே என்னுடன் தங்கிக் கொள்ள சம்மதித்தாள். எனக்கு 19 வயது. அக்காவுக்கு 26 வயது. அத்தான் ராஜேஷுக்கு 31 வயது. நகரத்தில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அங்கு வந்து இன்னும் அதிக நாட்கள் ஆகவில்லை. ஆனால் என் அக்கா எனக்கு எல்லாவற்றிலும் ஆதரவு கொடுத்தாள். எந்த வகையான புதிய உடைகளையும் எனக்கு வாங்கிக் கொடுத்தாள். எனக்கு நல்ல உணவு ஊட்டினாள். என் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றினாள். இப்படி நிறைய உதவிகளை அக்கா எனக்கு செய்திருந்தாள். எப்படியும் அவள் என் அக்கா. அதனால் நான் அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருந்தது. முதன்முறையாக கல்லூரியில் விடுமுறை வந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போது நான் மீண்டும் என் ஊருக்குச் சென்று என் நண்பர்களை பார்க்கப் போகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் என் அக்கா என்னை ஊரில் அதிக நாட்கள் தங்க விடவில்லை. நீ நகரத்திலேயே இரு. உன் படிப்பில் கவனம் செலுத்து என்றாள். அவள் என் மீது அதிக அக்கறை கொண்டிருப்பதாக நான் நினைத்தேன். அவள் ஒரு சிறிய ஊரில்தான் படித்ததால் ஒருவேளை அவள் என்னை இவ்வாறு தூண்டிவிடுகிறாள் என்று நினைத்தேன். மேலும் அவள் என் தங்கை நன்றாக படித்து ஊரில் அனைவரையும் விட முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினாள். என் அக்காவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்று எனக்கு தெரியாது. என் விடுமுறைகள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருந்தன. ஆனாலும் நான் ஊரிலிருந்து திரும்பி வந்துவிட்டேன். என் அத்தானும் என்னை வீட்டின் ஒரு பகுதியாகவே கருதத் தொடங்கினார். அதனால் அவருக்கும் நான் பழக்கமாகிவிட்டேன். நான் திரும்பி வந்ததில் அவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நான் ஊரிலிருந்து திரும்பி வந்த அன்று களைப்பு காரணமாக நான் சீக்கிரம் தூங்கிவிட்டேன். நள்ளிரவில் என் அக்கா என் அறைக்கு வந்தாள். அவள் அமைதியாக என்னை தன் அறைக்கு சென்று படுத்துக்கொள்ள சொன்னாள். நான் கேட்டபோது என் நண்பர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு என் உதவி தேவை. உன் அத்தானுக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. நீ என் அறைக்கு சென்று படுத்துக்கொள். அதனால் நான் அறையில் இல்லை என்று அவருக்கு தெரியாது என்றாள். நான் இந்த விஷயத்தில் அமைதியாக இருந்தேன். அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. ஆனால் ஒருமுறை அவளது பேச்சைக் கேட்டு நான் எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டேன். இந்த விஷயம் எனக்கு என்னென்ன சிக்கல்களை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியாது. இந்த உண்மை எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம்தான் ஆகியிருந்தது. மீண்டும் என் அக்கா என்னை அவளது அறைக்கு சென்று படுத்துக்கொள்ள சொன்னாள். நான் நிறைய வாதம் செய்துவிட்டேன். ஆனால் கடைசியில் நான் அவளது பேச்சை கேட்க வேண்டியிருந்தது. 2-3 முறை இதுவே வழக்கமாக இருந்ததால் நானும் இப்போது வாதம் செய்வதை நிறுத்திவிட்டேன். அவள் என்னை எப்போது எழுப்பினாலும் நான் அமைதியாக அவளது அறைக்கு சென்று படுத்துக்கொள்வேன். ஆனால் ஒரு நாள் என் அத்தான் விழித்திருப்பது போல் எனக்கு தோன்றியது. படுக்கையில் அவருடைய மனைவி இல்லை, குழந்தையால்தான் என்று அவருக்கு தெரியும் என்று தோன்றியது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவர் என்னிடம் நீ ஏன் என்னுடன் படுத்திருக்கிறாய் என்று கேட்டால் என்ன ஆகும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் எப்படியோ சில மணி நேரங்களை கழித்தேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்குப் பிறகு என் அக்கா திரும்பி வந்துவிட்டாள். மறுநாள் நான் அக்காவிடம் இரவு அத்தான் விழித்திருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னேன். ஆனால் என் அக்கா இல்லை, அவருக்கு எதுவும் தெரியாது என்றாள். ஒருவேளை அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் என்னிடமோ அல்லது உன்னிடமோ கேட்டிருப்பார். நீ பயப்படாதே என்றாள். அவளது இந்த பொய்யான ஆறுதல் எனக்கு சுத்தமாக நிம்மதியே தரவில்லை. இப்போது என் கல்லூரியும் தொடங்கிவிட்டது.
அக்காவின் இந்த வழக்கமும் தொடர்ந்தது. என் அக்கா முதலில் வாரத்தில் ஒரு முறை செல்வாள். ஆனால் இப்போது 2-3 நாட்களுக்கு ஒரு முறை செல்லத் தொடங்கினாள். என் அக்கா எங்கு செல்கிறாள் என்று என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. நான் கேட்டாலும் இந்த கேள்வியை கடுமையாக தவிர்த்து விடுவாள். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவள் எந்த நண்பரின் பெயரை சொன்னாலோ அந்த நண்பரை நான் இன்று வரை பார்த்ததில்லை. அவள் எங்கள் வீட்டிற்கு வந்ததும் இல்லை. என் அக்கா பகல் நேரத்தில் அவளை பார்க்க சென்றதும் இல்லை. அவள் ஏதோ தவறு செய்கிறாள் என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அவள் சொல்லவில்லை. இந்த விஷயம் வெளிப்படுவதற்கு முன்பு நான் அனைத்து விஷயங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் நான் எல்லா திட்டங்களையும் போட்டிருந்தேன். 2 நாட்கள் ஆகிவிட்டன. என் அக்கா இரவு என்னை அவளது அறைக்கு செல்ல சொல்லவில்லை. அதனால் இன்று இரவு அவள் கண்டிப்பாக போவாள் என்று நான் நம்பினேன். இரவு அக்கா என்னை எழுப்பியபோது நான் அமைதியாக அவளது அறைக்கு சென்று அவளது படுக்கையில் படுத்துக்கொண்டேன். நான் படுத்திருப்பதை அவள் பார்த்ததும் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள். ஆனால் நான் ஏற்கனவே எல்லா திட்டங்களையும் போட்டிருந்ததால் உடனே தலையணைகளை வைத்து என் உடலைப் போல் செய்துவிட்டு மெதுவாக அவள் பின்னால் வீட்டை விட்டு வெளியே சென்றேன். எனக்கு பயமாகவும் இருந்தது. ஆனால் நான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியதிருந்தது. இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் அக்கா எங்கு செல்கிறாளோ நானும் அவள் பின்னாடியே சென்றேன். என் அத்தான் விழித்துவிட்டால் என்ன ஆகும் என்ற கவலையும் எனக்கு இருந்தது. ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்று நான் ஏற்கனவே நம்பியிருந்தேன். தெருவில் மிகவும் இருட்டாக இருந்தது. நான் அக்கா பின்னால் மெதுவாக நடந்து சென்றேன். நான் ஒரு கருப்பு துணியை போர்த்திருந்தேன். அதனால் இருட்டின் ஒரு பகுதி போல் தெரிந்தேன். நான் மிகவும் பயந்தேன். ஆனால் என் அக்கா எந்த பயமும் இல்லாமல் முன்னால் சென்று கொண்டிருந்தாள். யாரோ அவளை பின்தொடர்வது போல் அவளுக்கு தோன்றியது போல் எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அவள் சிறிது தூரம் நடந்த பிறகு நின்று திரும்பி பார்த்துக் கொள்வாள். ஆனால் நான் இருட்டில் கருப்பு துணி போர்த்தி நடந்து சென்றதால் ஒருவேளை அவளுக்கு நான் தெரியவில்லை என்று தோன்றுகிறது. அப்போது நான் பார்த்தேன். மெயின் ரோட்டில் ஒரு கருப்பு கார் நின்றிருந்தது. என் அக்கா அதே காரில் ஏறிச் சென்றாள். இருட்டு காரணமாக நான் காரின் நம்பரையும் பார்க்க முடியவில்லை. மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் காரின் ஹெட்லைட்கள் எதுவும் எரியவில்லை. காரும் கருப்பு நிறத்தில் இருந்தது. இதன் காரணமாக அந்த கார் யாருடையது? அதன் எண் என்ன என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் நான் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டியதிருந்தது. நான் அமைதியாக என் அக்காவின் அறைக்கு வந்து அவளது இடத்தில் படுத்துக்கொண்டேன். என் அத்தான் விழித்திருக்கிறார் என்று எனக்கு முழுமையாக தெரியும். ஆனால் அவர் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நானும் எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை. பிறகு 3 மணி நேரம் கழித்து அக்கா திரும்பி வந்தாள். அவள் அமைதியாக எனக்கு சைகை செய்தாள். எப்போதும் போல் நான் எழுந்து என் அறைக்கு சென்றேன். அவள் அவளது இடத்தில் படுத்துக்கொண்டாள். ஆனால் இன்று காலை நான் என் அக்காவிடம் மீண்டும் அவள் எங்கே போகிறாள் என்று கேட்பேன் என்று முடிவு செய்தேன். அவள் எனக்கு எதுவும் சொல்லவில்லை என்றால் நான் அத்தானிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடுவேன். ஏனென்றால் நான் இந்த விளையாட்டின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது. இருக்கவும் விரும்பவில்லை. என் அக்கா எப்படி இதையெல்லாம் செய்கிறாள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவள் தவறான வழியில் செல்கிறாள் என்று எனக்கு தெரியும். மேலும் இவ்வளவு இரவில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல எந்த நபரும் இல்லை. ஒருவேளை அவள் ஒரு இளைஞனுடன் செல்கிறாள். இப்போது நான் என் அக்காவின் குடும்ப விஷயங்களை மிகவும் கவனமாக பார்த்தேன். அப்போது என் அத்தானின் சம்பளம் அவ்வளவு அதிகமாக இல்லை என்று எனக்கு தெரிந்தது. அப்படியானால் என் அக்கா எப்படி தினமும் பல வண்ண உடைகளை வாங்குகிறாள்? எனக்கும் நிறைய பாக்கெட் மணி கொடுக்கிறாள். இந்த பணம் எல்லாம் அவளுக்கு எங்கிருந்து வருகிறது?
நான் யோசித்துக் கொண்டே சென்றபோது ஒவ்வொரு கதையிலும் எனக்கு சந்தேகம் தோன்றியது. ஏதோ தவறு நடந்து கொண்டிருந்தது. இந்த விஷயம் எனக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்த விஷயம் வெளிப்பட்டால் என் எதிர்காலமும் கெட்டுவிடும். மேலும் மிகவும் அவமானமும் ஏற்படும். ஆனால் அக்கா ஏன் இதையெல்லாம் செய்கிறாள்? ஒரு நகரத்தில் திருமணம் ஆகஸ்ட் வேண்டும் என்பது அவளது ஒரே ஆசை. அந்த ஆசையும் நிறைவேறிவிட்டது. அப்படியானால் அவள் ஏன் அத்தானே ஏமாற்றுகிறாள்? என் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன. ஆனால் என்னிடம் பதில்கள் இல்லை. பதில்கள் என் அக்காவிடம் இருந்தன. அவள் எனக்கு சொல்ல விரும்பவில்லை. நான் அவளிடம் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கேட்க வேண்டியிருந்தது. அதனால் நான் அடுத்த நாள் காலையில் கல்லூரியில் விடுமுறை எடுத்துக்கொண்டேன். அத்தான் அலுவலகத்திற்கு சென்ற பிறகு என் அக்காவிடம் கேட்டேன். நீ எங்கே செல்கிறாய்? யாருடன் செல்கிறாய்? இன்று எனக்கு எல்லாவற்றையும் உண்மையாக சொல். ஏனென்றால் நீ ஏதோ ஒரு தவறான வழியில் செல்கிறாய் என்று எனக்கு தெரியும். நேற்று இரவு நான்தான் உன்னை பின்தொடர்ந்தேன். இப்போது கூட நீ எனக்கு உண்மையே சொல்லவில்லை என்றால் நான் உன் கணவரிடம் எல்லாம் சொல்லிவிடுவேன். என் பேச்சை கேட்டு அவள் கவலையாக இருந்தாள். ஆனால் அவள் நான் ஒருவருடன் சென்றால் அது என் பிரச்சனை. நீ எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். நானும் நீயும் ஒரே மாதிரி இருக்கிறோம். இருட்டில் நான் யார்? நீ யார் என்று யாருக்கும் சுத்தமாக புரியாது. மேலும் நான் விரும்பும் வரை நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும். நீ மறுத்தால் என்னிடம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் உன்னை ஊருக்கு மீண்டும் அனுப்பிவிடுவேன். மேலும் உன் அத்தானுடன் உனக்கு ஏதோ தொடர்பு இருந்தது என்று அம்மாவிடம் சொல்லிவிடுவேன். அதனால்தான் நான் உன்னை மீண்டும் அனுப்பினேன். இதற்குப் பிறகு அம்மா அப்பாவும் உன்னை மேலே படிக்க அனுமதிக்க மாட்டார்கள். ஊரில் உனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் என்றாள். அவளது இந்த வார்த்தைகள் என் கண்களை திறந்தன. அக்கா உண்மையிலேயே அப்படி செய்தால் நான் யாருக்கும் முகம் காட்ட முடியாது. ஆனால் என் அக்காவின் சுயநலத்தை பார்த்து எனக்கு வருத்தமாகவும் இருந்தது. நான் அதே நேரத்தில் அழுது கொண்டே அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்று அக்கா ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என்று யோசிக்கத் தொடங்கினேன். அவள் மிகவும் நேர்மையான பெண். அவள் ஒருபோதும் எந்த தவறான வழியையும் தேர்ந்தெடுக்கவில்லை. அவள் நகரத்தில் தனியாக படிக்கவும் சென்றிருந்தாள். அவள் நகரத்தில் தங்கி 3 மாத கணினி பயிற்சி செய்தாள். அப்போது அவள் தனியாக இருந்தாள். நாங்கள் ஒருபோதும் அவளைப் பற்றி எந்த தவறான விஷயத்தையும் கேட்டதில்லை. அப்படியானால் இப்போது அவள் திருமணமான பிறகு ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாள்? சில சமயங்களில் அவள் எதுவும் தவறு செய்யவில்லை என்று தோன்றியது. ஆனால் கண்ணால் பார்த்ததை ஒருபோதும் மறுக்க முடியாது. நான் எல்லா பக்கங்களில் இருந்தும் சிக்கிக் கொண்டேன். யாரிடமாவது எதையாவது சொன்னால் நான் அவமானப்படுவேன். சொல்லவில்லை என்றால் நான் என் அக்காவின் சைகைக்கு ஏற்ப ஆட வேண்டும். அவளது பொம்மையாக இருக்க வேண்டும். அதனால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்தன. படிப்பை பாதியில் விட்டுவிட்டு ஊருக்கு சென்றால் அனைவரும் கேள்வி கேட்பார்கள். மேலும் யாரிடமாவது எதையாவது சொன்னால் அக்காவின் மிரட்டல் என் முன் இருந்தது. அதனால் அவள் சொன்னதை நான் அமைதியாக செய்ய வேண்டியிருந்தது. இந்த வேலையில் எனக்கு விருப்பம் இல்லை. மறுபுறம் என் அத்தானின் குணங்களும் மாறிக்கொண்டிருந்தன. இது எனக்கு மிகவும் கவலையான விஷயமாக இருந்தது. அவர் அக்கா முன்னால் முற்றிலும் சாதாரணமாக இருப்பார். ஆனால் என் அக்கா பின்னால் சென்றவுடன் அவர் என்னிடம் சைகைகளில் பேசத் தொடங்குவார். நான் இரவு அவரிடம் தூங்கினேன் என்று அவருக்கு தெரியும் போல். இப்போது இந்த விஷயம் எனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. நான் இதைப் பற்றி அத்தானிடம் பேசுவேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவருடைய இனிமையான பேச்சின் காரணமாக நான் அவரிடமிருந்தும் விலகியிருந்தேன். ஒருமுறை நான் அக்காவின் அலமாரியில் ஏதேனும் தேடிக் கொண்டிருந்தபோது ஒரு விசித்திரமான பொருளைப் பார்த்தேன். அலமாரியின் பின்னால் ஏதோ மறைக்கப்பட்டிருந்தது.
அதை நான் திறந்து பார்த்தபோது நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். அதில் பெண்களின் ஜீன்ஸ் மற்றும் நவீன சட்டைகள் இருந்தன. இப்படிப்பட்ட உடைகளை எங்கள் ஊரில் யாரும் அணிந்ததில்லை. என் அக்காவையும் நான் இதையெல்லாம் அணிந்து பார்த்ததில்லை. அப்படியானால் என் சந்தேகம் சரி. என் அக்கா தவறான வழியில் செல்கிறாள். இப்படிப்பட்ட உடைகளை அணிந்து கொண்டு அவள் எந்த நண்பரை பார்க்க செல்கிறாள்? இப்போது எனக்கு என் அக்காவின் மீது பெரிய வெறுப்பு ஏற்பட்டது. அத்தானின் நடத்தையும் மாறிக்கொண்டிருந்தது. மேலும் நான் இந்த விஷயத்தை அக்காவிடம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவள் தானே ஒரு தவறான வழியில் செல்கிறாள். அவள் எனக்கு எப்படி உதவுவாள்? பிறகு ஒரு நாள் கடவுள் என் பேச்சை கேட்டார். எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டன. ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தபோது எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு விசித்திரமான கூட்டம் கூடியிருந்தது. ஏதோ நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. நான் கூட்டத்தை விலக்கிவிட்டு உள்ளே சென்றபோது முன்னிருந்த காட்சி மிகவும் பயங்கரமாக இருந்தது. காவலர்கள் என் அத்தானை பிடித்திருந்தனர். என் அக்கா அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. இங்கெல்லாம் என்ன நடக்கிறது என்று கேட்டேன். என் அக்கா உடனே என்னை பிடித்து தன் பின்னால் இழுத்து முற்றிலும் அமைதியாக இரு என்றாள். என் அக்கா தன் கணவரை பிடித்து கொடுத்துவிட்டாள். அதனால் அவள் வேறு யாருடனும் உல்லாசமாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். நான் என் அக்காவிடம் இதையே சொன்னேன். அதற்கு அவள் என்னை அமைதியாக இருக்க சொன்னாள். என் அத்தான் கத்திக் கொண்டிருந்தார். ஆனால் அக்காவின் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. காவலர்கள் அவரை பிடித்துக் கொண்டு சென்றனர். கூட்டம் கலைந்த பிறகு நான் என் அக்கா மீது கோபப்படத் தொடங்கினேன். நீ உன் கணவரை கைது செய்திருக்கக் கூடாது. அவர் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ அவரை விவாகரத்து செய்திருக்கலாம். ஆனால் ஒரு அப்பாவியை இப்படி பிடித்துக் கொடுப்பது சுத்தமாக நல்ல விஷயம் இல்லை என்றேன். என் அக்கா பிரியா, அவர் எப்படி அப்பாவியாக இருப்பார்? அவர் உன்னை கொடுமைப்படுத்தவில்லையா? என் பின்னால் அவர் உன்னை தவறான கண்ணால் பார்க்கவில்லையா? அவர் உன்னிடம் வலுக்கட்டாயம் செய்ய முயற்சி செய்யவில்லையா? நீ எனக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது என்று அர்த்தமில்லை என்றாள். அக்காவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நான் திகைத்தேன். பிறகு என் அக்கா, இப்போது நீ இங்கே உட்கார் என்று நான் உன் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் என்றாள். பிறகு என் அக்கா எனக்கு சொன்ன உண்மை என்னை ஆச்சரியப்படுத்தவும் குழப்பம் அடையவும் போதுமானதாக இருந்தது. அவள் சொன்னாள், திருமணத்திற்கு முன்பு நான் நகரத்தில் 3 மாத பயிற்சி செய்ய வந்தேன் என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? நான் நினைவிருக்கிறது என்றேன். அதற்கு அவள், அது கணினி பயிற்சி இல்லை, மாறாக அவள் காவல்துறையில் சேர்ந்திருந்தாள். அதன் பயிற்சி எடுக்க வந்திருந்தாள் என்று சொன்னாள். அவள் இதை யாரிடமும் சொல்லவில்லை. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவளுக்கு ஒரு வரம் வந்தபோது அம்மா அப்பாவின் வற்புறுத்தலால் என் அக்காவுக்கு திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு அவள் தன் கணவரிடம் காவல்துறையில் சேர விரும்புவதாக சொன்னபோது அத்தான் கடுமையாக மறுத்துவிட்டார். அவள் ஏற்கனவே படையில் சேர்ந்துவிட்டாள் என்று அவருக்கு சொல்லவில்லை. அவள் சேர்ந்தபோது அவளது தலைவர் அவள் வேலையை விட்டுவிட வேண்டாம், ஆனால் தினமும் வர வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் காவல்துறையின் மறைமுகமான வேலைகளில் அவள் உதவ வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவள் சம்மதித்தாள். முதலில் குடும்பத்தில் உள்ள ஏதோ ஒரு கட்டாயத்தினால்தான் அவளது கணவர் மறிக்கிறார் என்று அவள் நினைத்தாள். ஒருமுறை ஒரு மறைமுகமான கும்பலுக்கு எதிராக அவர்கள் ஆதாரம் தேட வேண்டியிருந்தது. அவள் தன் கணவரிடம் சொல்லாமல் அந்த வேலையை தொடங்கினாள். ஆனால் அந்த கும்பலைப் பற்றி விசாரித்தபோது அத்தானும் இந்த கும்பலின் ஒரு பகுதி என்று தெரிய வந்தது. அதனால்தான் அத்தான் அவளை காவல்துறையில் சேர மறுத்தார். மெதுவாக அக்கா அத்தானும் என் மீது தவறான கண்ணோட்டம் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள். அதனால் அவள் தன் திட்டத்தை விரைவாக முடிக்க முடிவு செய்தாள். மேலும் அத்தானுக்கு எதிராகவும் விரைவாக ஆதாரங்களை கண்டுபிடித்தாள். அக்கா, இன்று நானே அவரை கைது செய்திருக்கிறேன்.
ஏனென்றால் நான் என் கணவரை இழக்க முடியும். ஆனால் இந்த நாட்டுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். மேலும் நீ என் தங்கை. உன்னை இங்கே படிக்க வைக்கத்தான் அழைத்து வந்தேன். ஆனால் இங்கே இப்படி ஒரு சூழல் கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது என்றாள். இப்போது நான் என் எண்ணத்தைப் பற்றி வெட்கப்பட ஆரம்பித்தேன். நான் என் அக்காவைப் பற்றி என்னென்ன நினைத்துக் கொண்டிருந்தேன். நான் உடனே அக்காவிடம் மன்னிப்பு கேட்டேன். அவள் மனம் திறந்து என்னை மன்னித்துவிட்டாள். என் அக்கா தன் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு காவல்துறையில் முழு நேரமாக சேர்ந்துவிட்டாள். நாங்கள் இப்போது அந்த நகரத்திலேயே வசிக்கிறோம். ஆனால் இப்போது என் தலையில் எந்த அத்தானின் நிழலும் இல்லை. என் அக்கா எந்த தவறான வழியிலும் செல்ல மாட்டாள், என்னை உபயோகப்படுத்த மாட்டாள் என்ற பயமும் இல்லை. ஏனென்றால் கண்ணால் கண்டது எப்போதும் உண்மையில்லை. நன்றி.